அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு இறுதியாக கற்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டியுடன் சதவீதம் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 10ஆம் ஆண்டிலையும் சதவீதம் இருக்கு. அங்கு வட்டி, எளிய வட்டி சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். அப்போ வட்டி 2 வகைப்படும்: எளிய வட்டி, கூட்டு வட்டி. அப்போ எளிய வட்டி என்று சொன்னால் தெளிவாக விளங்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு வருடத்தை லோன் எடுத்துக்கொள்கிறீங்க என்று சொன்னால், இப்போ ஒரு வருட வட்டி 500 என்று சொன்னால், ஒவ்வொரு வருஷத்துக்குரிய வட்டி என்ன செய்யாது, மாறாது. 500 இருக்கும். அப்போ 2 வருட வட்டியை கேட்டால் 1000 என்று வரும். 5 வருட வட்டியை கேட்டால் ஒரு வருட வட்டியை 5ஆல் பெருக்கணும். அப்போ 500 என்று சொன்னால் 500 5ஆல் பெருக்கும் போது 2500 என்று வரும். அப்போ வட்டி என்ன செய்யாது, ஒவ்வொரு வருஷமும் மாறாமல் இருந்தால் அது எளிய வட்டியாக இருக்கும். ஆனால் கூட்டு வட்டி அவ்வாறு இல்லை. 1ஆம் ஆண்டு வட்டி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 2ஆம் ஆண்டு வட்டி கூட்டு வட்டிக்கு எவ்வாறு காண வேண்டும் என்று சொன்னால், 1ஆம் ஆண்டு வட்டியோட எடுத்த லோனையும் கூட்டி அந்த கூட்டி வார மொத்த பணத்துக்கு தான் 2ஆம் வருஷ வட்டி பார்க்கப்படும். அதாவது 1ஆம் வருஷ வட்டியை விட 2ஆம் வருட வட்டி கூடியா இருக்கும். 3ஆம் வருட வட்டி 2ஆம் வருட வட்டியை விட கூடுதலாக இருக்கு. இப்படி கூடி கூடி அந்த ஒவ்வொரு வருஷ வட்டியும் அதிகரித்து போகக்கூடியவை தான் கூட்டு வட்டியாக இருக்கும். இப்போ அது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு கூட்டு வட்டி சம்பந்தமான ஒரு ஃபர்ஸ்ட் உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். 1வது உதாரணம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டிக்கு, கூட்டு வட்டின்னு சொல்லுவான் சரியான, எளிய வட்டி. நிலையான வட்டி என்கிறது வேற, கூட்டு வட்டி வேற. நிலையான வட்டி என்று சொன்னால் எளிய வட்டி. அப்போ இது கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டிக்கு 5000 கடனை பெறுகின்ற ஒருவர் 2 ஆண்டுகளின் பின்னர் கடனில் இருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த பணம், மொத்த வட்டியை கேட்கல, மொத்த பணத்தை கேட்காது. அப்போ இதுக்கு 2 மெத்தட் இருக்குது, தெளிவாக விளங்கணும். நான் 2 மெத்தட்டையும் உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். உங்களுக்கு எது இலகுவான மெத்தட்டோ அந்த முறை ஊடாக நீங்கள் கணக்கை செய்து கொள்ள வேண்டும். 1வது மெத்தட் வசனம் எழுதி செய்கின்ற முறையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, 1ஆம் ஆண்டு வட்டி. அப்போ எளிய வட்டிக்கு நம்ம என்ன மாதிரி செய்முறையை செய்து கொள்வோமோ அதே போன்றுதான் 1ஆம் ஆண்டு வட்டியை பார்க்கணுமெண்டா சதவீதம் தரப்படுது, அதை 100க்கு மாற்றணும். அப்போ 100ன் மேல் 5 தர எடுத்த லோன் 5000ஆல் பெருக்க வேண்டும். சரிதானே? அப்போ எளிய வட்டி என்று சொன்னாதான் ஒரு வருஷ வட்டியை 2ஆல் பெருக்கினா 2 வருஷ வட்டி வரும். அது மிக இலகுவாக இருக்கும். இதுக்கு அது மொத்தமாக காண முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு 1ஆம் ஆண்டு வட்டி என்று போட்டு இந்த முறை எழுதி போட்டு 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டும் போது 50 5ஆல் பெருக்கினா ரூபாய் 250 என்று வரும். இது 1ஆம் ஆண்டு வட்டி. இப்போ 2ஆம் ஆண்டு வட்டி பார்க்க முடியாது, ஏன்னா 2 வருஷத்துக்கு பின்னர், 2 ஆண்டுகளுக்கு பின்னருங்கிறதால இப்போ நீங்கள் 2ஆம் ஆண்டு முதல், அதாவது இப்போ நீங்கள் எடுத்த லோன் எவ்வளவு, 5000, அதனுடன் 1ஆம் ஆண்டு வட்டி சேர்த்தீங்க என்று சொன்னால் 5250 தான் 2ஆம் ஆண்டு முதல் பணமாக இருக்கும். அப்போ 1ஆம் ஆண்டு இறுதி வட்டியோட எடுத்த லோன் கடனை சேர்க்கும் போது 2ஆம் ஆண்டு முதல் வரும். அப்போ 2ஆம் ஆண்டு வட்டி எப்படி, 2ஆம் ஆண்டு வட்டி என்று போட்டு தெளிவாக பார்க்கணும். 100க்கு 5 தர 2ஆம் ஆண்டு முதல் பணத்தால் பெருக்கணும். 5000ஆல் பெருக்கக்கூடாது, 5250ஆல் பெருக்க வேண்டும். இப்போ பாருங்கடா, இந்த சைபரும் வெட்டுப்பட்டா 525 5ஆல் பெருக்குவோம். 525 5ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 25, 2 மிச்சம், 10 2 12, 1 மீதி, 25 1 26.
அப்போ 2625 10ஆல் பிரிக்கும் போது ஒரு தசமதானம் தள்ளி குத்து வைத்தீங்க என்று சொன்னால் 2ஆம் ஆண்டு வட்டி 262 ரூபா 50% வரும். இப்போ தெளிவாக பாரு, முதலாம் ஆண்டு வட்டி 250 ரூபா, 2ஆம் ஆண்டு வட்டி 262 ரூபா 50%. அப்போ வட்டி என்ன செய்யப்படுது? அதிகரிக்கப்படுகின்றது. இவ்வாறு அதிகரித்து போகக்கூடிய வட்டி தான் கூட்டு வட்டி. இப்போ கேள்வி என்ன கேட்கான்? மொத்த பணம் இந்த 2 வருஷத்துக்கு பிறகு கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் செலுத்த வேண்டிய மொத்த பணம். அப்போ செலுத்த வேண்டிய மொத்த பணம் கேட்டா பிள்ளைகள் இதை 2 முறை ஊடாக கூட்டலாம். ஒன்று, 2 வட்டி பணத்தையும் கூட்டி எடுத்த லோனோட கூட்டினாலும் அந்த மொத்த பணம் வரும். அல்லது 2ஆம் ஆண்டு முதல் 5250 உடன் 2ஆம் ஆண்டு வட்டி 262 ரூபா 50% கூட்டினாலும் 2 வருடத்துக்கு பிறகு செலுத்த வேண்டிய மொத்த பணம் வரும். இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் 0.5 அப்படியே வரும். 2 0 2 6 5 11 1 மிச்சம் 5. இந்த 5 அப்படியே வரும். அப்போ 5512.5 என்று வரும். 5512.50 என்று வரும். 5 50 என்ற அர்த்தம். சரிதானே? இதுதான் செலுத்த வேண்டிய மொத்த பணமாக இருக்கும். அப்போ வசனம் எழுதி செய்கின்ற மெத்தட் முறையை பார்த்தோம். இப்போது இரண்டாவது இந்த கேள்விக்கான இரண்டாவது முறையை பற்றி பார்ப்போம். எப்படி என்று சொன்னால் தெளிவாக பார்க்கணும் பிள்ளைகள். இதில் சுருக்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு முதல் விளங்கப்படுத்தப்பட்ட முதலாவது உதாரணத்தில் வசனம் எழுதி செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு வசனம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 5% என்று சொன்னால் இப்போ 100க்கு 105 என்று அந்த பின்னத்தை போட வேண்டும். 10% என்றால் 100 ரூபா லோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனில் இருந்து விடுபடணும் என்றால் 110 ரூபாய் செலுத்த வேண்டும். 10% என்றால் 15% என்றால் 100 மேல் 115. அதை இவ்வாறு போட்டு விட்டு 2 வருஷம்ங்கிறதால 2 தடவை அந்த பின்னத்தை போட வேண்டும். 3 வருடம் என்று சொன்னால் 3 தடவை இதே போன்று பின்னத்தை போட வேண்டும். மேக்சிமம் கூட்டு வட்டியில 3 ஆண்டுகள் வரதான் கேள்வி கேட்கப்படும். 10 வருஷம் 20 வருஷம் என்று கேட்கப்படாது. மேக்சிமம் 3 வருஷம். அப்ப 2 ஆண்டுகள் என்பதனால இதை 2 தடவை போடணும். அப்ப 100 மேல் 5 போடக்கூடாது. 100ஓட கூட்டி தான் அந்த சதவீதத்தை தொகுதி எண்ணாக போட்டு விட்டு எடுத்த லோன் 5000ஆல் பெருக்கும் போது அந்த செலுத்த வேண்டிய 2 வருடத்துக்கு பிறகு செலுத்த வேண்டிய மொத்த பணம் நேரடியாக வரும். இதை சுருக்கி பார்ப்போம். 2 0 வெட்டுப்படும். இந்த ஒரு பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். இடையில வர பூஜ்ஜியத்தை வெட்ட முடியாது, வெட்டக்கூடாது. அப்ப 105 பெருக்கி வார விடைய 5 பெருக்கணும். இதுல கொஞ்சம் பெருக்கல் கூடுதலாக இருக்கும். ஸோ பெருக்கி கொள்ள வேண்டும். 105 பெருக்கி கொள்வோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ 25 2 மிச்சம் 2 5 பூஜ்ஜியத்தால் பெருகின 0 ஓர் 5 5 0 1 கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த விடை கிடைக்கும். வார விடைய 5ஆல் பெருக்க வேண்டும். 25 2 மிச்சம் 10 2 12 1 மீதி 35 3 36 3 மிச்சம் 0 3 ஓர் 5 5 என்று வரும். இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் கொஞ்சம் பெருக்களை செக் பண்ணி பாருங்களா. ஏதோ ஒரு பிளவிட்டு இருக்கும் போல. 5 5 25 2 மிச்சம் 0 2 2 ஓர் 5 5 பூஜ்ஜியத்தால் பெருகினா 0 தான். ஓர் 5 5 0 1 என்று வரும். இதை கூட்டிக் கொள்ள வேண்டும். 2 10 1 மிச்சம் 1 1 வரும். வார விடைய 5ஆல் பெருக்க வேண்டும். 25 2 மிச்சம் 10 2 12 1 மீதி 0 1 ஓர் 5 5 ஓர் 5 5 என்று வரும். இப்போ
55,125 என்று வருது. வார விடையை என்ன செய்யணும்? 10ஆல் பிரிக்க வேண்டும். ஒரு முழு எண்ணுக்கு தசம் இவ்விடத்தை இருக்கும். 10க்கு ஒரு பூஜ்ஜியம் என்பதனால ஒரு இலக்கத்தை இடது பக்கம் நோக்கி நகர்த்தும் போது 5512.5 என்று விடை கிடைக்கும். இது 2 வருடங்களுக்கு பிறகு செலுத்த வேண்டிய மொத்த பணம். சில நேரம் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை கேட்டாலும் இதே மெத்தட்ல செய்து போட்டு இந்த மொத்த பணத்தில் இருந்து எடுத்த லோன் 5,000ஐயும் கழிக்கும் போது 2 வருஷத்துக்குரிய அந்த எடுத்த வட்டி மொத்த வட்டி வரும். 2 ஆண்டுக்கும் உரிய மொத்த வட்டி 512 ரூபாய் 50 என்று கிடைக்கும். அப்போ மொத்த வட்டி கேட்கல, மொத்த பணம் என்பதனால இந்த விடை கிடைக்கும். அப்போ 2 மெத்தடுக்கும் சேம் ஆன்சர், அதே விடை தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அந்த முறை ஊடாக இந்த கூட்டு வட்டி சம்பந்தமான கேள்விகள் வரும்போது செய்து கொள்ள முடியும். முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று, 8% ஆண்டு கூட்டு வட்டிக்கு ஒரு குறித்த பணத்தை கடனாக கொடுத்துள்ள ஒருவருக்கு 2ஆம் ஆண்டின் இறுதியில் கிடைத்த வட்டி 432. 2ஆம் வருட வட்டியை பற்றி தான் சொல்லப்படுது, 1ஆம் ஆண்டு வட்டியை பற்றி சொல்லப்படல. எனின் கடனாக கொடுத்துள்ள பணத்தை காண்க. அப்ப இப்படியான ஒரு கேள்வி வரும்போது எடுத்த கடன் நம்ம எக்ஸ் சொல்லுவோம். எடுத்த கடன் எக்ஸ் எடுப்போம். இப்போ 1ஆம் ஆண்டு வட்டி, இது வசனத்தில் தான் இந்த கேள்வியை செய்து கொள்ள முடியும். காரணம் 2ஆம் ஆண்டு வட்டியை மட்டும்தான் சொல்லப்படுது, 2ஆம் ஆண்டு வட்டி பணம் மாத்திரம்தான் சொல்லப்படுது. அப்போ 1ஆம் ஆண்டு வட்டியை பார்க்கணும் என்றால் ஒரு சதவீதம் சொல்லப்படுது. 100க்கு 8 என்ன போட வேண்டும், 108 போடக்கூடாது. எடுத்த கடனால் பெருக்கும் போது சுருக்க முடியாது, நீங்கள் சுருக்க தேவையில்லை, நேருக்கு நேர் பெருக்கி கொள்ளுங்க. 8x கீழ் 100 என்று வரும். இது 1ஆம் ஆண்டு வட்டி. அதன் பிறகு 2ஆம் ஆண்டு முதல் என்று போட்டு எடுத்த லோனையும் நம்ம 1ஆம் படிமுறையில் செய்தது போன்று செய்து பாருங்க. எடுத்த லோனையும் அந்த 1ஆம் ஆண்டு வட்டியையும் என்ன செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும். அப்போ எக்ஸுக்கு கீழே எப்பயும் 1 இருக்கும். ஸோ போமாசி 100. அப்போ இவரை 100ஆல் பெருக்கினா மேலேயும் 100ஆல் பெருக்கணும். அப்போ 100x, இது 8x. அப்போ 108x கீழ் 100 என்று வரும். இது 2ஆம் ஆண்டு முதல். இப்போ 2ஆம் ஆண்டு வட்டி என்று போட்டு 100க்கு எத்தனை 8. அப்போ 100க்கு 8 தர 2ஆம் ஆண்டு முதல் பணத்தால் பெருக்க வேண்டும், 108x பெருக்க வேண்டும். இப்போ இதில் சுருக்கல் இருந்தால் சுருக்கி கொள்வோம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே வைத்து போட்டும் செய்யலாம். அப்போ நம்ம சுருக்கி கொள்வோம். 8ஐயும் 100ஐயும் 4ஆல் பிரிக்கலாம். 2 முறை 25 முறை. இந்த 2ஐயும் நம்ம 4ஆல் சுருக்கினோம் என்று சொன்னால் இது 25 முறை, இது 27 முறை என்று வரும். இனி சுருக்க முடியாது. அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது இவரத்தை நோட் பண்ணுறேன். 54x கீழ் 25ஆல் பெருக்கினா 625 என்று வரும். அப்போ 2ஆம் ஆண்டு வட்டி எவ்வளவு ரூபான்னு சொல்லப்படுது, 432. அப்போ இதுதான் 2ஆம் ஆண்டு வட்டி. அதை 432க்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சமப்படுத்தினோம் என்று சொன்னால் இப்போ எடுத்த கடன் எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்போ எக்ஸினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் சமன் பிரிப்படுது. அப்போ 432ஓட அந்த 625 பெருக்கப்படும். 54 பெருக்கப்படுது, கீழுக்கு வந்தால் பிரிப்படும். அப்போ இதை 2ஐயும் பாருங்க, நான் நினைக்கின்றேன் 8ஆல் சுருக்கலாம். 8 6 48, 9 8 8 64. அப்போ 8ஆல் சுருக்க முடியாது. ஃபஸ்ட்டுக்கு 2ஆல் சுருக்கி கொள்வோம். 27 முறை. 2ஆல் சுருக்கினா 216 முறை என்று வரும்.
அடுத்தது 3ஆல சுருக்கலாம் இல்லாட்டி 6 1 மேல் 9ஆல சுருக்கலாம் ரெண்டையும் இது 3 முறை 9ஆல சுருக்கினா 2 முறை 18 24 மீண்டும் 3ஆல சுருக்கலாம் கடைசியா 3ஆல சுருக்கினோம்னா 8 வரப்போகுது இது 1ஆக மாறிடும் அப்ப கடைசியாக நீங்க மொத்தமாக 54ஆல ரெண்டையும் சுருக்கலாம் 54ஆல சுருக்கினீங்கன்னா இது ஒரு முறை என்று வரும் இது 8 முறை என்று வரும் 8 625 ஆல் பெருக்கும் போது எடுத்த கடன் எவ்வளவு என்று வரும் அப்ப 8 5 40 4 மிச்சம் 8 2 16 4 20 2 மீதி 8 6 48 2 50 அப்ப எடுத்த லோன் வந்து 5000 என்று வரும் அப்ப இது வந்து பேசிக் ஒரு மெத்தட் அடிப்படை எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு மெத்தட்டை போட்டு தான் அந்த சுருக்களை செய்திருக்கேன் அப்ப எடுத்த லோன் கேள்வியாக கேட்கப்படுகின்றது அப்ப ரூபா 5000 வரும் அப்ப இதில் நான் அந்த ஓர்டர் அடிப்படையில் சுருக்கியிருக்கேன் அதன் பிறகுதான் நான் யோசித்து பார்த்து இந்த 432ஐயும் 54ஐயும் 54ஆல நேரடியாக சுருக்கலாம் இது ஒரு முறை இது 8 முறை என்று வரும் தெரியாத மாணவர்கள் நான் செய்தது போன்று 2ஆல சுருக்கி அதன் பிறகு 3ஆல சுருக்கி அதன் பிறகு 9ஆல அப்படி சுருக்கினாலும் சரி நீங்க ஒன் ஷாட்ல சுருக்களை மேற்கொள்றாக்களும் மேற்கொள்ள முடியும் அதன் பிறகுதான் 8 625 ஆல் பெருக்கும் போது எடுத்த லோன் வந்து ரூபா 5000 என்று கிடைக்கும்